எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான என் குருவிற்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பலன்கள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை 10/4/2025 உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். இன்றைய நாள் பிரதோஷ நல் நாள். இன்று மகாவீரர் ஜெயந்தி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை நல்ல நேரம் 6 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான திதி திரியோதசி திதி. இன்றைய யோகம் விருத்தி நாம யோகம். இன்றைய கரணம் 1:55 வரை கௌளவம், பின்பு தைத்துளை கரணம். இன்றைய நட்சத்திரம் 2:06 வரை பூரம், பின்பு உத்திர நட்சத்திரம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம், அவிட்டம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், சனி. 5 கிரக சேர்க்கை தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு வருகிறது. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பிரதோஷனாவே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நந்தீஸ்வரர் வழிபாடு, நந்திம்பதி பகவானுக்கு, பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து நம்முடைய கோரிக்கையை நேரடியாக இறைவனிடத்திற்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவர் மூலமாக சொல்லி அதை சரி செய்கின்ற விஷயம். அப்போ கேட்டக்கூடாது, அவர் கேட்குமா, செய்வீங்களா அப்படிங்கிற விஷயம் அந்த ஆராய்ச்சிக்கு போகக்கூடாது. ஏன்னா இது இறைத்தன்மை. இறைத்தன்மைக்குள்ள வந்துட்டா லாஜிக்கே கிடையாது. ஒரு சிவாலயத்துக்கு போய், எல்லா ஆகம விதிக்குட்பட்ட ஆலயத்துக்குள்ள போய் நீங்க அங்க இருக்கிற ஒரு கல் தூணில் பேசினாலும் நடக்கும். அதுக்கு தான் அந்த சிற்ப ஆகம முறைகள். கல்லுக்கும் உயிர் உண்டு. கல்லாவே, அதாவது சொல்லுவார்ல அந்த பாட்டோட, கல்லை கண்டால் தெய்வம் தெரியாது. அதனாலதான் கல்லுன்றது இல்லை. நாம சொல்றது இதுதான். நீங்க அங்கு நந்தீஸ்வரர் இருக்கிறார், அவர் அப்பா கிட்ட சொல்லுவாரு, நம்ம சரியாகும்னு நினைச்சாதான் சரியாகும். நான் போறேன் வரேன், என்னமோ போறேன், கும்பல்ல நிக்கிறேன், அபிஷேகம் பண்றான், பாக்குறேன், வந்துட்டேன், நடக்குமா? ஆத்மார்த்தமா உணுருகி, உள்ளம் உருகி, கசிந்துருகி, காதலாகி புரியுதுங்களா? அப்படி பண்ணீங்கன்னா பிரதோஷத்தால ஜெயிக்க முடியாத ஒரு விஷயமே கிடையாது. மனிதன் அத்தனை தோஷங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரே தோஷம் பிரதோஷம். தோஷத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு பிரதோஷ நேரம். எல்லா மனிதருக்கும் டெய்லி பிரதோஷம் உண்டு. ஆனா திரியோதசி பிரதோஷம் சிவன் வழிபாடு. சிவ வழிபாடு மட்டும் இல்லை, ஏற்கனவே நம்ம பதிவு பார்க்கறதுக்கு தெரியும், லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் பண்ணலாம். கடன் தீரக்கூடிய அமைப்பு இந்த நேரத்திலும் உண்டு. சரி, இன்றைய ராசி பலன்கள் போவோமா? மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு அற்புத நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வாக்குறுதியை யாருக்கும் தர வேண்டாம். இன்று தருகிறேன், இத்தனாம் தேதி தரேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. வந்துடும், விரைவில் தருகிறேன் என்றால் நீங்க சீக்கிரமா வந்துடும். நீங்க நினைக்கிற தேதிக்குள்ள உங்களுக்கு கையில கிடைக்கும், பணமோ அல்லது ஒரு செயலோ ஒரு முடிவோ. அதனால நன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள்ல எப்பொழுதும் சிறப்பாக இருந்து பயனடையுங்கள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு லாபகரமான அமைப்பு. வெற்றி வாங்கி மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதன் அமைப்பு இருந்த போதிலும்
சில விஷயங்கள், சில லேசான தலைவலி, அம்மாவுக்கு ஒரு செலவு, அல்லது வீட்டில் ஏதோ ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் பிரச்சனை, ஒரு சிறு செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உள்ளது. செய்து நன்மை அடையுங்கள். மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் ஒரு முடிவெடுக்க முடியாத இடத்துல இன்னைக்கு இருக்கிறீங்க. பள்ளி மாணவர்கள் அல்லது கல்லூரி மாணவர்கள், ஒரு பணியில் இருப்பவர்கள், இடம் மாறுதல் தேடுபவர்கள், போலாமா வேணாமா, இதிலே இருப்போமா அப்படிங்கிற அமைப்பு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. அதனால குழப்ப மனநிலை இருக்கிறது. சற்று கவனம், எச்சரிக்கை. கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு ஆக்கம் மிகுந்த ஒரு நல்ல நாள். இந்த ஆக்கத்தை பொறுத்த மட்டில், ஆக்கம்னா ஒரு அறிவு சார்ந்த விஷயத்துல பயணம் பண்றது, அறிவு மிகுதியான வேலைகள் செய்யறது. அறிவு மிகுதினா நீங்க எண்ணத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, உங்க செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முக்கியமான பணிகளில் ஈடுபடுங்க. வார்த்தையில கவனமா இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். சிம்ம ராசி என்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டில் ராசிக்குள் சந்திரன் பயணம் இருந்தபோதும் தீராத ஒரு மன உளைச்சல், அசதி, வேலை பளு கடுமையா இருக்கும் இந்த நாள்ல உங்களுக்கு. அதுவும் இல்லாம சற்று ஒரு மனக்குழப்பமும் இருக்கு. கவனமும் எச்சரிக்கை. பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். கன்னிராசி என்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு நன்மையும் ஒரு வாய்ப்பும் வசதியும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. நீங்கள் கேட்காமலேயே உங்களை சேர்கின்ற ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு. துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்த மட்டில் ஒரு 100 கிலோமீட்டர் ஓடினவர் அமர்ந்து சிறிது நேரம் மனசாந்தியா ஓய்வு எடுக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் கல்வி பயிலும் மாணவர்கள் அல்லது உயர்கல்விக்கு முயற்சி செய்த மாணவர்களுக்கு வெற்றி. தாய்மார்கள், துலாம் ராசி தாய்மார்கள் இன்னும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் என்ன செய்யறான்னு யோசிக்கக்கூடிய அமைப்பு, அதில் வெற்றியும் பெறுவாங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் வெற்றி உங்கள் பாக்கெட்டில், ஜெயம் அதிகபட்சமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் வார்த்தை நிதானம், கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் எப்பொழுதும் வாழ்க்கையில் உயர்வு உயர்வு உயர்வு, உயர்வை நோக்கிய பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த பயணம் உங்களுக்கு வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் செய்கின்ற அத்தனை வேலைகளிலும் வெற்றி உண்டு உங்களுக்கு. கண்ணிய மிக்கவர்கள், கட்டுப்பாடு மிக்கவர்கள், கடல் போல் ஆசை இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் தான். அதனால நீங்க ஆசைப்படுறது பேராசையா இல்லாம இருந்தா வெற்றி உயர்வு உண்டு உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு நல்ல நாள். அதாவது அர்ப்பணிப்புனா நீங்க செஞ்ச விஷயத்துக்கு பலன். ஒரு நிர்வாகம் பார்க்குறீங்கன்னா நிர்வாகத்துல பாராட்டு. படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல வச்சு உங்களை பாராட்டுவாங்க, பரவாயில்ல நீங்க நல்லா படிக்கிறீங்க. தொழில் முனைவோர், தொழில் அடுத்த கட்டத்துக்கு நகர்றவங்க, இவங்க எல்லாமே கும்பராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. கும்பத்தை பொறுத்த மட்டும் எல்லாவித ஏற்றங்களும் விரைவில் உங்களை சேரும். வரவுகள் கூடும். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு அபரிதமான புகழ் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்த போதிலும் உங்களுடைய சகோதர ஸ்தானங்களால் சிறு விரயங்கள் உண்டு, கவனம். அதே மாதிரி உங்களுடைய சுற்றத்தில் சற்று கவனமாக இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம்.